அத்தியாயம் 6. நடுநிசி கூட்டம். குறவ கூத்து முடிஞ்சு சபை கலைஞ்சு எல்லாரும் போகும்போது நம்ம வந்தியத்தேவனுக்கு யாரோ மதில் மேல நிக்கிற மாதிரி தோணுச்சு. யாரோன்னு என்ன, ஆழ்வார்க்கடியானே சந்தேகம் வந்தது. திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த தலைய காணோம். என்னடா இது குழப்பம்னு யோசிச்சுட்டே அங்க ஏற்பாடு பண்ணியிருந்த விருந்துல சாப்பிட போனா வந்தியத்தேவன். ஆனா வல்லவரையனுக்கு சாப்பாடு ருசிக்கல. உடம்பு களைச்சு போயும் உள்ளம் கலங்கி போயும் இருந்தது. ஆனாலும் கந்தமாறன் அங்க இருந்த மத்த விருந்தாளிகள் யார் யாருன்னு எடுத்து சொன்னான். அங்க மழப்பாடி தென்னவன், மழவரையர், குன்றத்தூர் பெருநிலக்கிழார், மும்முடி பல்லவரையர், தொங்கி கலிங்கராயர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்க முத்தரையர், இரட்டை குடை ராஜாலியார்னு இன்னார் இவங்கன்னு தன் நண்பனோட காதோரமா சுட்டி காட்டினா கந்தமாறன். அந்த காலத்துல சிற்றரசர்களுக்கு சமமா வாய்ந்தவங்களையும் அரையர்னு கூப்பிடுவாங்களாம். அதாவது ஊரு பேரு அப்புறம் அரையர்ன்ற பட்டம். வல்லவரையனுக்கு இவ்வளவு பேர் இங்க எதுக்காக கூடியிருக்கிறாங்கன்ற எண்ணம் அவன் மனசுல அடிக்கடி வந்தது. யோசிச்சுட்டே வந்தியத்தேவனுக்குன்னு ஒதுக்கி கொடுத்த இடத்துல படுக்க போனான். மேல் மாடத்துல திறந்த மண்டபத்துல இடம் கிடைச்சது. நீ கலப்பா இருக்க, அதனால தூங்கு, நான் விருந்தாளிகளை கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனா கந்தமாறன். படுத்த உடனே வந்தியத்தேவனுக்கு கண்ணை கட்டிட்டு வந்தது. சட்டுன்னு நித்ராதேவியும் வந்தாள். ஆனாலும் என்ன பயன், அந்த நித்ராதேவினால கூட கட்டுக்குள்ள வைக்க முடியறதில்ல இந்த மனசுல உள்ள எண்ணங்கள் எல்லாம் கனவா வந்தது. எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்க, அந்த 1 10 10 100 பெருக்கிக்கிட்டே போச்சு. வந்தியத்தேவனை நெருங்கி வந்தது. சரி தப்பிக்கலான்னு ஓட பார்த்தா இன்னொரு பக்கத்துல இருந்து ஆயிரக்கணக்கான நாய்கள் குறைச்சிட்டே பாஞ்சு வந்தது. நாய்களுக்கும் நரிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட வந்தியத்தேவன் நடுநடுங்கினான். நல்ல வேலையா எதிர்த்தாப்புல ஒரு காளியம்மன் கோயில் தெரியவும் ஓட்டமா ஓடி கோயிலுக்குள்ள போய் வாசக்கதவை சாத்தினான். வந்தாயா, வா அப்படின்னு ஒரு குரல். காளி மாதாவோட சிலைக்கு பின்னால இருந்து பூசாரி ஒருத்தன் கையில வெட்டறிவாளோட வந்தான். நீ பிறந்த அரச குலத்தோடு வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர்? உண்மையை சொல் அப்படின்னு பூசாரி கேட்டான். வானர் குலத்து வல்லவரையர் 300 ஆண்டுகள் அரசு புரிந்தவர். என் தந்தை காலத்தில் வைதும்பராயர்களால் அரசை இழந்தோம் அப்படின்னா வந்தியத்தேவன். அப்படியானால் நீ தகுந்த பலி அல்ல, ஓடிப்போ அப்படின்னா பூசாரி. திடீர்னு பார்த்தா காளிமாதாவோட இடத்துல கண்ணபெருமான் காட்சி தந்தான். கண்ணன் சன்னதியில 2 பெண்கள் கையில பூமாலையோட ஆண்டாள் பாசுரம் பாடிக்கிட்டே நடனம் ஆடினாங்க. பாட்டை கேட்டு திரும்பி பார்த்தான். பாடினவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி. இல்ல ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை தான் பாடினது. அங்க பலிபீடத்துல தலை மட்டும்தான் இருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்காம வல்லவரையன் டக்குன்னு திரும்பினான். தூண்ல முட்டிக்கிட்டான். கனவும் கலைஞ்சது. ஆனாலும் கனவும் நனவும் ஒன்னா பிணைஞ்ச மாதிரி ஒரு காட்சியை பார்த்தான். அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்ப்புறத்துல கடம்பூர் மாளிகை சுற்றுச்சுவர் மேல ஒரு தலை தெரிஞ்சது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலைதான். இந்த தடவை அது கனவில்ல. எப்படி அவ்வளவு உறுதியான வந்தியத்தேவன்? இந்த அத்தியாயத்தோட படத்தை பாருங்களேன். ஆழ்வார்க்கடியானோட கொண்டு தெரிஞ்சது, தலைக்கு பின்னாடி உடம்பும் தெரிஞ்சது. அதோட அவன் ரொம்ப கவனமா மதிலுக்கு கீழே உள்ள மாளிகைய உத்து பார்த்துட்டு இருந்தான். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்தோட வந்திருக்க முடியாது. ஏதோ கெட்ட விஷயம் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். ஆழ்வார்க்கடியான் அந்த மாதிரி தீய செயல் எதுவும் பண்ணாம தடுக்கிறது கந்தமாறனின் உயிர் நண்பனோட கடமை இல்லையா? அன்னம் அதான் சோறு. அத ஒரு வேளை போட்டவங்களா இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு கெட்டது வருதுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா? வல்லவரையன் துள்ளி எந்திரிச்சான். பக்கத்துல உரையோட இருந்த கத்திய இடுப்புல சொருகிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் தலை கண்ணில் பட்ட திசையை நோக்கி நடந்தான். மாளிகை மேல் மாடத்துல இருந்து மதில் சுவரை நோக்கி போகும்போது மண்டப சிகரங்கள், மேடைகள், விமான ஸ்தூபிகள், தூண்கள் எல்லாத்தையும் கடந்து போனான். அப்படி போகும்போது திடீர்னு எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்தது. அதை கேட்டு அப்படியே ஒரு தூணை பிடிச்சு மறைவா நின்று எட்டி பார்த்தான். கீழே 12 பேரு கொஞ்சமா எரிஞ்ச அகல் விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்திருந்தது தெரிஞ்சது.
அத்தனை பேரும் அவன் விருந்துல பார்த்த நபர்கள் தான். ஏதோ முக்கியமான விஷயத்தை பேசத்தான் இங்க நடுராத்திரியில கூடியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். பின்ன சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் இந்த நேரத்துல கூடியிருக்காங்கன்னா சும்மாவா? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆழ்வார்க்கடியானும் நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். கீழே என்ன பேசுறாங்கன்னு ஆழ்வார்க்கடியானால கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். ஆனா கீழே இருக்கிறவங்கனால ஆழ்வார்க்கடியானா பார்க்க முடியாது. இத்தனை காவலாளிகள் நிறைஞ்ச மாளிகையில காவலையும் மீறி யாருக்கும் தெரியாத இடத்த கண்டுபிடிச்சு உட்காரணும்னா கெட்டிக்காரன் தான் இல்லையா? ஆனா இந்த கெட்டிக்காரத்தனம்லாம் நம்ம வந்தியத்தேவன் கிட்ட பலிக்குமா? இந்த வேஷத்தாரி ஆழ்வார்க்கடியான் கைய பிடிச்சு இழுத்து வரணும் போல இருந்தது. ஆனா அப்படி பிடிச்சிட்டு வரணும்னா கீழே கூடியிருக்கிறவங்க கவனத்தை கவராம அந்த மதில் சுவரை நெருங்க முடியாது. இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க தேவையில்லை அப்படின்னு சம்புவரையர் சொன்னது ஞாபகத்துக்கும் வந்தது. இவங்க எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயத்த கலந்து ஆலோசிக்கத்தான் வந்திருக்காங்க. அதை பத்தி வேற யாரும் தெரிஞ்சுக்க அவங்க விரும்பல. ஆழ்வார்க்கடியான பிடிக்க போய் அவன் மதில் மேல இருந்து குதிச்சு அவன் தப்பிக்க நாம மாட்டிக்கிட்டோன்னு ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சான். அது மட்டும் இல்ல, ஆழ்வார்க்கடியான் தப்பிச்சதுக்கு அப்புறம் படுத்திருந்த நீ எதற்கு இங்கு வந்தாய் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? கந்தமாறன் நிலைமையும் சங்கடத்துக்கு உள்ளாயிடும் இல்லையா? இப்படிலாம் யோசிச்சுட்டே அந்த பக்கம் பார்த்தா ரகசிய கூட்டத்துக்குள்ள கந்தமாறன். ஆஹா, கந்தமாறன் இருக்கான், அப்புறம் என்ன, காலையில அவனை கேட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்பினான். இன்னொரு பக்கம் மூடு பல்லக்கு. இந்த பல்லக்கு பழுவேட்டரையரோட யானை பரிவாரங்கள் பின்னாடி வந்ததாச்சே. அதுல வந்த பொண்ணு இப்போ இந்த மாளிகையில எந்த பகுதியில இருக்காளோ அந்த புறத்துக்கு கூட அவளை அனுப்பலையாம். கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணினா இப்படிதான் போல. சந்தேகம் அவங்க பிராணனம் வாங்குது. இப்ப கூட பழுவேட்டரையரோட இளம் மனைவி இந்த பல்லக்கிலேயே இருக்கிறாளோ என்னவோ. ஆனா இந்த வீராதி வீரரோட தலைவிதிய பாரு. இதை விட மோசம் ஆழ்வார்க்கடியானோட பைத்தியம். இந்த பல்லக்குக்காகத்தான் அவனும் சுவர் மேல காத்துட்டு இருக்கானோ என்னவோ. ஆனா அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ நமக்கு என்ன தெரியும்? ஒருவேளை சகோதரியா இருக்கலாம், இல்ல காதலியாவும் இருக்கலாம், இல்ல பழுவேட்டரையர் பலவந்தமா அவளை கவர்ந்து கூட போயிருக்கலாம். அப்படி அவர் செய்யக்கூடியவர் தான். அதனால அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து அலையறானோ என்னவோ. அதனால நமக்கு என்ன வந்தது, பேசாம போய் தூங்கலாம் அப்படின்னு திரும்பும்போது உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக் கூடாது. அவன் ஆதித்த கரிகாலரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்று நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்று சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையில் இருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரே அடியாக அவனை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அமரர் கல்கி நம்மளையே யோசிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவன் அந்த இடத்துல இருந்து நகரல. என்னதான் பேசுறாங்கன்னு முழுசா கேட்டுட்டு போயிடலான்னு முடிவு செஞ்சான். அந்த நேரத்துல தன் சிநேகிதன் கந்தமாறன் அவனுக்காக பறிஞ்சு பேசினது அவன் காதுல விழுந்தது. மேல் மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவது இல்லை. தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் இல்லை. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னா கந்தமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேச போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்க வேண்டும் அப்படின்னாரு பழுவேட்டரையர். செம்ம ட்விஸ்ட்ல ஒரு பக்கம் மூடு பல்லக்கு, ஒரு பக்கம் ஆழ்வார்க்கடியான், இன்னொரு பக்கம் ரகசிய கூட்டம். இந்த பக்கம் வந்தியத்தேவனுக்கோ அடுத்து என்ன நடந்தது 7ஆம் அத்தியாயம் சிரிப்பும் கொதிப்பும்ல பார்க்கலாம். காயத்ரி, உங்க கருத்தெல்லாம் இங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கருத்து இல்லாம கதை சொன்னா எப்படி? அதனால மை கருத்து இஸ் வாட் ஐம் சேயிங் அப்படின்னு ஒரு புது பகுதியை தொடங்கியிருக்கோம். பொன்னியின் செல்வன் தொடர்பான கேள்வி, தகவல், சரித்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு அது மூலமா நாம நிறைய தெரிஞ்சுக்கலாம். மேல சஜஷன்ஸ்ல பாருங்க, இல்லாட்டி சேனலுக்குள்ள பாருங்க. பொன்னியின் செல்வன் கதையை உங்களுக்காக சொன்னது காயத்ரி. வீடியோ எடிட்டட் பை லெனின் அண்ட் ஆர்ட்ஸ் பை அவந்திகா. தேங்க்யூ.